சிம்பிள் மேனோமீட்டர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். A simple manometer is used to measure the pressure of water flowing in a pipe. ஸோ இந்த சிம்பிள் மேனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பைப்பில் உள்ள லிக்விடோடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது தான் பைப். ஸோ அந்த பைப்பில் இருக்கிற லிக்விட் பார்த்திங்கன்னா வாட்டர். இந்த வாட்டரோடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் மேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தி ரைட் limb is open to atmosphere and the left limb is connected to the pipe. ஸோ அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் சிம்பிள் மேனோமீட்டர். இதில் ரைட் சைடு இருக்கிற லிம் பார்த்திங்கன்னா, ரைட் சைடு இருக்கிறது வந்து இது வந்து இந்த பார்ட்ஸை லிம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரைட் லிம் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் ஓப்பனில் தான் இருக்கும், இது க்ளோஸில் இருக்காது, ஓப்பனில் தான் இருக்கும். அதேபோல் லெஃப்ட் லிம் பார்த்திங்கன்னா எந்த பைப்பில் இருக்க வாட்டரை ப்ரெஷர் மெஷர் பண்ணணுமோ அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு தி சென்டர் ஆஃப் த பைப் இஸ் இன் த லெவல் வித் தட் ஆஃப் மெர்க்குரி இன் த ரைட் லிம். ஸோ இந்த பைப்பில் இருக்கிற பைப்போட சென்டர் பார்த்திங்கன்னா ரைட் லிம்மில் மெர்க்குரியோடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. டிட்டர்மைன் த ப்ரெஷர் இன் த பைப். ஸோ அந்த பைப்பில் இருக்கிற ப்ரெஷரை மெஷர் பண்ணணும். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெர்க்குரி லெவல் இந்த டூ லிம் ஆஃப் இஸ் 125 mm. ஸோ இந்த மெர்க்குரி, அதாவது ரெண்டு பைப்புக்கும் இடையுள்ள மெர்க்குரி டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த லெஃப்ட் லிம்மில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி இந்த லெவலில் இருக்குது, ரைட் லிம்மில் இந்த அப்பில் இந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 125 mm. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ரெஷர் ஆஃப் த பைப் இன் த வாட்டர். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்துச்சுன்னா H = H2S2 - H1S1. ஸோ இதில் H2னா என்னென்னா ரைட் லிம்பில் இருக்கிற மெர்க்குரியோட ஹைட்டு தான் வந்து H2. ஸோ அந்த H2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 mm. ஸோ 125 எடுத்துருக்குது. S2னா என்னென்னா இந்த மெர்க்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ மெர்க்குரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 13.6 மைனஸ் H1னா என்னென்னா லெஃப்ட் லிம்பில் இருக்கிற வாட்டரோட ஹைட்டு. ஸோ அதுவும் 125 தான். ஸோ 125 எடுத்தாச்சு இன்று வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1. ஸோ இது அப்படியே ஃபைன் பண்ணியாச்சுன்னா 1575 கிடைக்குது மில்லிமீட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ இதை மீட்டர் ஆஃப் வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000 சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா 1.5775 மீட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆன்சராக கிடைக்குது.